புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய புதுச்சேரி சேர்ந்த திரைப்பட நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை புதுச்சேரி மரக்காணம் இடையே உள்ள கணபதி செட்டிக்குளம் என்ற ஊரில் பழைய கோயிலை இடித்து மீண்டும் புதிதாக ஒரு பெரிய கற்கோயிலை கட்டி ராஜகோபுரத்தோடு தனி சன்னதியாக பல 100 ஆண்டுகளாக இருந்த இடத்தில் விநாயகருக்கு மீண்டும் கற்கோயிலை எழுப்பி குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை காண்பதற்காக ஒரு மண்ணின் மைந்தர் என்ற முறையிலும் அந்த ஆலயத்தினுடைய வரலாறை கேள்விப்பட்டும் இந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு வேலை நடப்பதை பார்ப்பதற்கு வந்திருந்த ஆனந்தராஜ் அவர்களை ஆலய நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் சிறப்பாக வரவேற்று அழைத்து நம்முடைய அந்த அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தினுடைய அனைத்து வேலைகளையும் எடுத்துரைத்தார்கள். கற்கோயிலை பார்த்து வியந்த ஆனந்தராஜ் அவர்கள், ஓவியங்கள் சிறப்பாக இருக்கிறது, குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு ஓவியம் மிக அற்புதமாக இருக்கிறது என்று சொன்னார். அதேபோல ஓவியர் 3 பக்க சுவரும் ராஜகோபுரத்திற்கும் கீழேயும் 4 பக்கமும் வண்ணங்களை வரைந்து கொண்டிருந்தார். அதையும் பார்த்து மகிழ்ந்தார். அதேபோல யாகசாலை மிக பிரம்மாண்டமான முறையிலே வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. அதையும் பார்த்து ரசித்தார். இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்திற்கு விமானங்கள் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. மூலவருடைய விமானம், அதையும் பார்த்து ரசித்து இந்த மூலவருடைய விமானத்தில் தான் கலசங்கள் வைத்து அங்கே புனித நீர் ஊற்றப்படும். 22/8/2024 அன்று. இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால், புதுச்சேரியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, வியாபார பெருமக்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்ந்திருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய மூலவர் குடிகொள்வதற்காக அங்கே தங்கத்தால் முலாம் பூசப்பட்ட பித்தளை தகடுகள், அந்த தகடுகளை நான் செல்கின்ற பொழுது உதவி செய்வதற்காக அதை தூக்கி பிடித்தேன், ஆணி அடிப்பதற்கு. அதே போல வண்ண ஓவியங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த முக்கியமாக கலசத்திலே புனித நீர் தெளிப்பதற்காக நீரை கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதி என்று சொல்லுவார்களே, அனைத்து நீர்களையும் இல்லை கடலிலிருந்து நீர் எடுத்தார்கள். அது அடுத்த வீடியோவிலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த கலசத்திலே புனித நீர் தெளிக்கப்பட்டு அதனால் நூல் சுட்டு கொண்ட காட்சியை பார்த்தோம். இது பிரம்மாண்டமான யாகசாலை. கணபதி ஹோமம் ஆலயத்திலே முதலிலே கணபதி ஹோமம் செய்துவிட்டு அதன் பிறகு யாகசாலைக்கு செல்வார்கள். அதற்கு முன்னால் கணபதி ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கணபதி ஹோமம் நடைபெற்றுகிற சமயத்தில் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் ராஜகோபுரத்துக்கு கீழே கதவுகள் பொருத்தப்படுகிறது. அந்த கதவிலே பொருத்தப்படக்கூடிய அனைத்து தெய்வங்களும் அடங்கக்கூடிய வேலைப்பாடுடன் இருக்கிற அந்த தெய்வங்களை அந்த கதவிலே பொருத்துகிற காட்சியை பார்க்கிறோம். இதுதான் மிகவும் முக்கியமானது. யாகசாலையில் இருந்து இந்த தர்ப்பப்புல் வழியாக யாகசாலையில் இருந்து மந்திரங்கள் ஓதுவதை இந்த தர்ப்பப்புல் மூலமாக மூலவருக்கும் ஆகாய விமானங்களுக்கும் கலசங்களுக்கும் சக்தி ஏற்றப்படும். தர்ப்பப்புல் என்பது மின்சாரத்தை கடத்தும் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த கயிறாக திரித்து அந்த யாகசாலையிலிருந்து மூலவருக்கும் ராஜகோபுரத்துக்கும் செல்லும். அதே போல இந்த பசு மாடு, நிறைய தெய்வங்கள் அடங்கியிருக்கிற இந்த பசுவை சுத்தம் செய்து குளிப்பாட்டி அதை பூவால் அலங்கரித்து அதற்கு
பொட்டு வைத்து மங்களகரமாக பொட்டு வைத்து பூ அலங்கரித்து அதற்கு பூஜை செய்து கோபூஜை என்று சொல்வார்கள். அந்த கோபூஜை செய்து அதை வணங்கி அதை அந்த ஆலயத்திற்குள்ளாக அழைத்துச் செல்கிற காட்சியை பார்க்க இருக்கிறோம். தாய்க்கு பிறகு நமக்கு பால் ஊட்டி வளர்த்தது இந்த பசு. அந்த பசுவுக்கு பூஜை செய்து மந்திரங்கள் ஓதி சிவாச்சார்கள் மாலை அணிவித்து சிறப்பாக குங்குமமெல்லாம் இட்டு அருகம்புல் உணவாக கொடுத்து வாழைப்பழம் வெல்லம் கொடுத்து அதை நாம் தீபாராதனை காட்டி அதன் பிறகு அதை நாம் தொட்டு வணங்கி அந்த குங்குமத்தை நாம் இட்ட குங்குமத்தை நெற்றியில இட்டு கொள்ள வேண்டும். அதன் பிறகு இது ஆலயத்திற்குள்ளாக வரும். நம் வீட்டிலே புதுமனை புகுவிழா கிரகபிரவேசம் செய்கின்ற போது எப்படி பசுமாடு உள்ளே அழைத்து செல்கிறோமோ அதே போல ஆலயத்திற்கும் இந்த பசு எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருப்பதாக கணக்கிடப்படுகிற அந்த பசுமாடு மிகவும் உயர்ந்தது. அந்த பசுமாட்டை தெய்வமாக கருதி அதை வணங்கி ஆலயத்திற்கு அழைத்து சென்று அங்கே சிறப்பானது ஒரு பூஜை செய்கிற காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம். தொட்டு தொட்டு வணங்கி முன்னோர்கள் வணங்குகிற பசுமாடு நமக்கு முக்கியமான பசுமாடு. அதை வணங்கி அந்த கோபூஜையிலே ஊர்வலமாக அந்த கோயிலை வலம் வந்து ஆலயத்திற்கு ஹோமம் செய்கிற இடத்திற்கு அழைத்து சென்று மிக சிறப்பான ஒரு காட்சியாக இருந்தது. ஒரு சிற்றூரிலே ஒரு பிரம்மாண்டமான பெரிய கற்கோயிலை கட்டுவதற்கு அந்த அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்வதை போல அந்த விநாயகர் அருளால் தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தது. யாகசாலையிலே செல்வதற்கு முன்னால் ஆலயத்திலே கணபதி ஹோமம் நடைபெறுகிறது. அந்த காட்சியை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கிற காட்சியை இந்த கோபூஜை முடித்து அந்த பசுமாட்டை ஆலயத்துக்கு அழைத்து செல்கிற காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆலயத்திலும் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்னால் முதலிலே கோபூஜை தான் செய்வார்கள். வாஸ்து பூஜை அதன் பிறகு எல்லாம் நடைபெறும். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக நேர்த்தியான முறையில் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத ஓத அதற்கு சக்தி கிடைக்கக்கூடிய ஆற்றல் வரும். யாகசாலையிலே தீ மூட்டி மந்திரங்கள் ஓதி புனித நீர் தெளிப்பதற்கு முன்னால் இந்த பசுவுடைய பாதம் அந்த ஆலயத்திலே பட வேண்டும். ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் பாடுகிறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய என்று ஓதுவா மூர்த்திகள் பாடுகிறார்கள். ஏராளமான மெய்யன்பர்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஹோமத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடமுழுக்கு அவ்வளவு முக்கியமாக அனைவரும் கலந்து கொள்வதற்கு காரணம் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகராக புதுச்சேரி மாநிலத்தில் கணபதி செட்டிக்குளத்தில் அருள் புரிகிறார்.